இங்க பாருங்க மாமா, உங்க ரூம்குள்ள வர்றதுக்கு நீங்க டோரை நாக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இப்போ இந்த ரூம்ல ஒரு அழகான பொண்ணு கூடியிருக்க வந்தாச்சு. டேய், கரெக்ஷன்ரா, கரெக்ஷன். ஒன்றும் இல்லை, ரெண்டுமே அழகு தேவதைகள் தான். அதுவும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆக்சுவலா நான் ஒரு ஜென்டில்மேன் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் 2 பொண்ணுங்க ரூம்குள்ள இருக்கும்போது நாக் பண்ணிட்டு வர்றதுதானே முறை. ஓய் அழகி, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ இந்த மாதிரி தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்கும்போது இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் அழகா இருக்கிற மாதிரி தோணுது. சரி, கீழே எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா சொல்லு, நல்லாயிருக்கும். 2 பேரும் போய் என்ஜாய் பண்ணலாம். உனக்கு உடம்பு இப்போ ஓகே தானே? அப்போ 2 பேரும் கீழே போலாமா? ஆஹா மாமா, இவ்ளோ பாசமா கூப்பிட்டு அக்கா வரமாட்டேன்னு சொல்லுவாளா? இப்போவே சொல்லிட்டேன், கீழே அந்த ப்ரோக்ராமில் ரொம்ப நேரம் போகும். உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? உனக்கு வேண்டான்னா நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அது சௌமியாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கிறா, எப்படி? இல்லைங்க, நான் நல்லதா இருக்கேன். உனக்கு ஓகேன்னா ஓகே தான், போலாமா? லிசன், How dare you? என் கையை விடு. விட்டுட்டேங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நானும் உங்ககிட்ட அதே மாதிரி ஸ்வீட்டாக கேட்டா என் கூட கீழே வருவீங்களா? உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியாது, நான் எப்படி உன்னை நம்புறது? நீ ஸ்வீட்டா இல்ல வேற ஏதாவது? ஆல்ரைட், இந்த கேள்வி தான் உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத தடுக்குதுன்னா நான் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் உங்கள் மாமாவுக்கு தம்பி முறாகிறேன். 8th வரைக்கும் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேலே படிக்க டெல்லிக்கு போயிட்டேன். 2 வருஷம் கழிச்சு தான் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தேன். அங்கே உங்களை பார்த்துட்டேன். வந்ததே ஒரு சின்ன ரீசனுக்காக தான். ஆனால் விதி என்னடான்னா உங்களை பார்க்க வச்சிருச்சு. நீ எந்த அளவுக்கு போரிங்கா இருக்கியோ அதே அளவுக்கு உன் இன்ட்ரோவும் ரொம்ப போரா இருக்கு. இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ட்ரை பண்ணிருப்ப, இன்னுமா கத்துக்கல? ஆமா, நீ என்ன சொன்ன? டெல்லியில இருந்து வந்திருக்கியா? அந்த ஊர்ல பொண்ணுங்களே இல்லையா? என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை சீப்பா இருக்கிறதுக்கு பழகிட்டு சீப்பாவே மாறிட்டியா? இரிட்டேட்டிங் இடியட். இப்போ இது என்னோட பேஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லை டெல்லி பொண்ணுக்கு அன்லக்கின்னு சொல்லலாம். நான் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு இது வரைக்கும் யாரையுமே பிடிக்கல. எனக்கு நீ தான் கரெக்டான ஆள். உன்னை எப்போ முதல் தடவை பார்த்தேனோ அப்போவே என் மனசு சொல்லிடுச்சு, இந்த பொண்ணுக்காக தான் நீ இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு. இவ உனக்கு தாண்டா. ஹாய், 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. யார் கண்ணும் பற்றக்கூடாது. சரி, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க அங்கதான் உட்காரணும். வாங்க, உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் சீட். வாங்க உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். என்னது, என் அண்ணனுக்கு கோலாகலமா கல்யாணம் நடந்திருக்கு. என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா எப்படி? சான்ஸ் இல்லை.
ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். என்ன சந்து, நீங்கள் 2 பேரும் ரெடி தானே? அப்புறம் என்ன எதுக்காக வெயிட் பண்ணணும்? ஆரம்பிங்க. आंखों से चीट करके टॉक स्वीट करके हाई हील से Ahoy! எங்க சார்பா எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது. இப்போ ஹீரோ என்ட்ரி நடக்க போகுது. என்னப்பா அருண், உன்னோட வேலையை ஆரம்பி. வந்துட்டீங்களா? உள்ள வாங்க. நீங்க தங்கறதுக்கு இந்த வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு. இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத சௌமியா. இவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா நான் உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். பிரமாதம். ஓய் அழகி, முன்னாடியெல்லாம் நான் ஆக்ஷன் ஹீரோவாக தான் இருந்தேன். என்னை ரொமான்டிக் ஹீரோவாக்குன எல்லா கிரெடிட்டும் உன்னை மட்டும்தான் சேரும்.
ஹலோ மம்மி. சுமதி, நீ இது வரைக்கும் ஃபோனே பண்ணலையா? அதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சுமதி, அது அது வந்து அங்க வீட்ல ஒன்றும் பிரச்சனை. அது அங்க சௌமி என்ன பண்றா? மம்மி, நீங்க ஃபோன் பண்றத பார்த்தா அக்கா ஏதோ போராட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ் ஆறீங்க. இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்புறம் இங்க செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. அக்கா ரொம்ப பிஸியா இருக்கா. நான் அப்புறமா அக்கா உங்ககிட்ட பேச சொல்றேன். சரியா? ஆ ஆ, சரிம்மா, சரி. ஓகே, பாய். இப்போதைக்கு எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. அருணுக்கும் அவன் குடும்பத்துக்கும் உண்மை தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் கடவுளே, நினைச்சாலே பயமா இருக்கு. மகேந்திரா, கொஞ்சம் பொறுமையா இருடா. ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் வேற என்ன பண்றது? நாளைக்கு காலங்காத்தாக்குள்ள அந்த குடும்பத்துல என்னோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுமே. அதுக்கப்புறம் அந்த ஊரே நம்மளை பார்த்து காரி காரி துப்புவாங்கம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சிருந்தம்மா. எல்லாம் போச்சு. அந்த சௌமியா என் மானத்தை வாங்கறதுக்குன்னே எனக்கு பிறந்திருக்காமா. எனக்கு அவ பெரிய பிரச்சனையா இருக்காமா. அம்மா, நீயே சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா அவனை இதைத்தான் செஞ்சிருப்பான். மகேந்திரா, வேண்டாம். நான் இப்போ என்ன பண்றது? என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே. எல்லாம் நாசமா போச்சு. சரி சரி, டான்ஸ் ஆடினதெல்லாம் போதும். மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாது. பாவம், கொஞ்ச நேரம் பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளே இப்பதான் உடம்பு சரியில்லாம வந்திருக்கா. ஆமா, சௌமியாவும் சொன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. ஸோ நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம். ஆமா, மற்றவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அவங்க என்ன குளுக்கோஸ் பாட்டில் உடம்புலேயே ஒட்டி வச்சிருக்காங்களா என்ன? போங்க, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க, நாங்களும் தூங்க வேண்டாம். அக்கா, எப்பவுமே உன் பக்கத்துல அம்மாவை தவிர வேற யாருமே படுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். டோன்ட் வரி அக்கா, மாமா ரொம்ப நல்லவரு. கண்டிப்பா உன்னை தொல்லையே பண்ண மாட்டாரு. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளைய ரூமுக்கு அனுப்பி வைப்போம். போங்க. சரி, வாங்க மாமா. ஏய் சிங்கக்குட்டி, ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. வாங்க. சரி சரி, இதோ வரேன். ஹலோ சுமதி, ஏன் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்றீங்க? நான் தான் சொன்னல, வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றேன்னு. தயவு செஞ்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க. பாய், நான் ஃபோனை வச்சிடறேம்மா.
கடவுளே, அம்மா தாயி, இந்த 21 நாள் சீக்கிரம் முடிஞ்சிடணும். இல்லைன்னா என் பொண்ணை நான் இழந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. சௌமியாவும் அவ புருஷனும் தனிமையில அம்மா தாயி, நீதாம்மா என் சௌமிக்கு துணையா இருக்கணும். உன்னதான் நம்பி இருக்கேன். கொஞ்சம் கருணை காட்டு தாயே. சான்ஸே இல்ல. நான் உங்களை போகவே விட மாட்டேன். எனக்கு வேணுங்கிறத நீங்க குடுக்கற வரைக்கும் நான் போக விட மாட்டேன். ஏம்மா, நீ என்ன தவம் பண்ணி இந்த பூமிக்கு என்ன வர வச்சியா என்ன? இல்ல நான் தான் உன் முன்னாடி பிரதட்சமானனா நீ கேட்ட வரத்தெல்லாம் உன்கிட்ட அள்ளி கொடுக்கறதுக்கு? ஏய், வழியை விடு முதல்ல. இந்த பாரு, நீ கொடுத்ததா ஆகணும். இதுவும் ஒரு சம்பிரதாயம் தான். ஒரு தங்கச்சியில 2 பேரு. நாங்க கேக்குறத குடுக்கற வரைக்கும் நீங்க உள்ள போக கூடாது. பேசாம நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க. 2 கன்னை விலைக்கு வாங்கிட்டு நேரா காட்டுக்குள்ள போயிடுங்க. அங்க போயிட்டு ஏதாவது ஒரு கொள்ள கும்பல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். பெருசா மிரட்டுறத நினைப்பு. வழி விடு. ஹலோ மிஸ்டர், முதல்ல காசு கொடுத்துட்டு உள்ள போக பாரு. குடு, எடுத்து குடு. இந்தா முதல்ல வழியை விடு. ஏய் ஹலோ, நான் உன்கிட்ட சில்லறை வாங்கிட்டு போக வரல. இந்த நீயே வச்சுக்கோ. வேற என்னமா வேணும்? என் சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கணுமா இப்போ? இல்ல, எனக்கு நகை வேணும். சரி, நகை தானே வாங்கி தரேன். ஓகே, வழி விடு முதல்ல. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு நகை வேணும் தான் வேணும் தான். பேசாம ஒண்ணு பண்ணுமா, உன் புருஷனை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லு. அவர் உனக்கு டிசைனா வாங்கி தருவாரு. அந்த ஆளை விட்டுட்டு வந்து எங்க தலைமையிலே டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? வழி விடு முதல்ல. சும்மா வெறுப்பத்திக்கிட்டு. அக்கா, இந்தாங்க. நீங்க இதை தானே கேட்டீங்க? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். வேண்டாம். வாங்கிக்கோ. உன் அண்ணி தானே உனக்கு கொடுக்குறா இவ்வளவு அன்பா? அம்மா, சௌமியாவும் அருணும் அவங்க ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சு போயிடுமேம்மா. அப்புறம் என் பொண்ணோட நிலைமை எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மேடம்.